சிவகங்கை கோட்டையை சரித்த தாவேகாவின் நாச்சியார். ஜாம்பவான்களை சாய்த்த அந்த ஒரு சிங்கப்பெண் யார்? தமிழக அரசியல் வரலாற்றில் தென் மாவட்டங்களின் கோட்டையாக கருதப்படும் சிவகங்கை மண்ணில் இந்த முறை ஒரு மிகப்பெரிய மெர்சல் சம்பவம் நடந்திருக்கிறது. காங்கிரஸ் பாரம்பரியம், திமுக அதிமுகவின் பணபலம், அதிகார பலம் என அனைத்தையும் தவிடு பொடியாக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை சிவகங்கையில் நட்டு வாகை சூடியிருக்கிறார் இந்த ஒரு சிங்கப்பெண். அவர்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிவகங்கை தொகுதி வேட்பாளரான குழந்தை ராணி நாச்சியார். யார் இவர்? ஜாம்பவான்களை இவர் எப்படி சாய்த்தார்? விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 55 வயதான குழந்தை ராணி நாச்சியார் ஒரு பிகாம் பட்டதாரி. அரசியலுக்கு இவர் புதிதல்ல. 1996 முதல் 2001 வரை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சிவகங்கை நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றிய அனுபவம் உண்டு. அதன் பிறகு தீவிர அரசியல் இருந்து ஒதுங்கியவர். தளபதி விஜயின் அரசியல் வருகையால் ஈர்க்கப்பட்டு தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். இவரது கணவர் அருள் பிரகாசம் மற்றும் மகன் பசும்பொன் அகிலேஷ் ஆகியோரின் முழு ஆதரவோடு இந்த தேர்தல் களத்தில் குதித்தார் குழந்தை ராணி நாச்சியார். இவருக்கு எதிராக களம் கண்டவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. அதிமுக சார்பில் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான PR செந்தில்நாதன், திமுக கூட்டணி சார்பில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ், இவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என தமிழக அரசியலில் உச்சக்கட்ட தலைவர்கள் எல்லாம் அணிவகுத்தனர். ஒரு பக்கம் இருபெரு திராவிட கட்சிகள் பணத்தை வாரி இறைக்க, மறுபக்கம் குழந்தை ராணி நாச்சியார் தனது தினசரி பிரச்சார செலவுக்கு கூட பொருளாதார ரீதியாக பெரும் சிரமங்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் தான் போட்டி என்று அனைவரும் கணக்கு போட்டு கொண்டிருந்த வேளையில் எளிய மனிதராக மக்களை சந்தித்த நாச்சியார் அமைதியாக ஒரு புரட்சியை செய்து காட்டினார். தேர்தல் முடிவுகள் வந்தபோது ஒட்டுமொத்த தமிழகமும் சிவகங்கையை திரும்பி பார்த்தது. ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி சிவகங்கை மாவட்டத்தின் 4 தொகுதிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிவகங்கையை விஜயின் வெற்றி கோட்டையாக மாற்றியதில் குழந்தை ராணி நாச்சியாரின் பங்கு மிகவும் முக்கியமானது. தளபதி விஜயின் அரசியல் வருகைக்கு சிவகங்கை மக்கள் தந்துள்ள இந்த வெற்றி பரிசு தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக என்ற இரு துருவ அரசியலை உடைத்து ஒரு சாதாரண பெண் வேட்பாளர் செய்த இந்த சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாச்சியாரின் இந்த சைலண்ட் புரட்சி மற்ற தொகுதிகளிலும் எதிரொலித்திருக்கிறது. தாவேகாவின் இந்த வெற்றி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.